ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வெஜிடேபிள் ரைஸ் அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு தாங்க வெஜிடேபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் இதுலேயே வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்படியே சைட் பை சைடு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஆனியன் எல்லாமே கட் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கட் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டோங்க. வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. கீ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரைஸ். நான் வந்து இன்னைக்கு ஜீரா ரைஸில் தாங்க வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். குக்கர் நல்லா சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணிக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கீ வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட வந்து நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோங்க. இது கூட வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்குனா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அதை புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, அது கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கின உடனே நான் 1 கப்பு ஜீரா ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஜீரா ரைஸை உள்ளே சேர்த்துட்டேங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. எனக்கு 2 பச்சை மிளகா போட்டதே இதே கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து 2ஓட நான் நிறுத்திக்கிறேங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா. அதுக்கப்புறம் வந்து அப்படியே மேலாப்பில் கொத்தமல்லி, புதினாவை தூவி விட்டுட்டு குக்கரை மூடி விட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. விசில் வந்துடுச்சு 3 விசிலு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற விசில் எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி வாசனை நல்லா கம்ம கம்மன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஒரு பக்கம் அங்கே வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு இருந்தா, ரீவா ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற டென்ட்டை இங்கே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிற டாய்ஸ் எல்லாமே வச்சு ஒரு வழி பண்ணிட்டா. எல்லாமே அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. கீழே வந்து அந்த வெஜிடபிள் எல்லாமே கீழே இருந்திருக்கும். அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா தான் எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும். சூப்பரா நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரீவாக்கு ஒரு வாய் ஊட்டி விடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஓ, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கு உண்மையாவே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.